மடங்கு நிலட்டப்படாத பகுதி என்று கேட்டிருக்குது. அப்ப என்ன விட எழுதிங்க? எத்தனையாவது? 2வது விடை. அப்படித்தானே? 2வது விடை. எத்தனை மடங்கு நிலட்டப்படல என்று கேட்டிருக்குது. ஆனா என்ன 3 காட்டுறேன். எப்படி வேணுமெண்டா நாங்க மறைஞ்சு பார்ப்போம். சரியா? இப்ப இந்த நிறந்தட்டிக்கப்பட்டதை இந்த நிறந்தட்டப்பட்டிருக்குது. அப்ப இதை நான் அழிச்சு போட்டு, சரியா, இதை அழிச்சிட்டு நான் என்னங்க செய்ய போறேன்னு சொன்னா இங்க முன்னுக்கு கொண்டு வர போறேன்னு பாருங்க. இப்ப இதை அழிச்சு போட்டு இந்த அரைக்கிறத அழிக்கணும். அழிச்சு போட்டு அதை கொண்டு வந்து, சரியா, இதை நான் இதுல கீறேன்ட்டு வைங்க. இதுல கீறு, இதை அழிச்சு போட்டு இதுல கீறு அப்படின்னு சொன்னா ஒன்றுதான் நிலத்தப்பட்டி. என்ன? ஒன்றுதான் நிலட்டப்பட்டிருக்குது. அப்ப இதை போல எத்தனை நிலட்டப்படலை? நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு நிலட்டப்படாதது சொன்னா இதை போல இது ஒன்று. சரியா? என்று சொன்னா இதை போல 1 2 3 4 4 மடங்கு வந்து நிலட்டப்படாதது. அடுத்தது நிலட்டப்படாத பகுதிக்குரிய தசம எண் 0.8 என்பது சரியா பிள்ளையா கூற முடியாதா? என்ன விட வரும்? நிலட்டப்படாதது 0.8. கையை காட்டுங்க. நிலட்டப்படாதது 0.8. ரைட். 1ஆம் சரியாண்டு பார்ப்போம். இப்ப சரியா மொத்தம் எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா 10ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அதுல சரியா 2க்கு நிலட்டப்பட்டி. அப்ப 10ஆ பிரிச்சத்துல 8க்கு நிலட்டப்படல. அப்படி என்றா 8க்கு நிலட்டப்படலைன்னு சொன்னா அதுல தசம எண் என்னன்னு கேட்டா 0.8 சரி. அடுத்தது 23வது. ஒருவில் நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு நிலட்டப்படாத பகுதி? பாப்போம் கையால. எத்தனை மடங்கு நிலட்டப்படல? காட்டுங்க, கையால காட்டுங்க. எத்தனை மடங்கு நிலட்டப்படலேன்னு கேட்டீங்க. வெரி குட். 3 மடங்கு. எப்படி? யார் சொல்லலாம்? பாத்தீங்கன்னு சொன்னா சரியா இப்ப இது வந்து எத்தனையா பிரிக்கலாம் என்று கேட்ட அந்த மாதிரி பிரிக்கிறது. இப்ப இது இப்படி வந்து இப்படியாகும். இது இப்படி வந்தா சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி. அடுத்தது இதை வந்து நாங்க இப்படி பிரிக்கலாம். இதை வந்து இப்படி பிரிக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனையா பிரிக்கிறீங்கன்னு பாருங்க என்று கேட்டா 1 2 3 4 5 6 7 8. சரியா? 8ஆ பிரிச்சத்துல ஒரு துண்டுக்குத்தான் நிறந்துட்டி. அப்ப நிறந்திட்டப்படாத படாதது பகுதி வந்துட்டு 7 மடங்குங்கிறது சரி. அடுத்தது 24. உருவில் நிலட்டப்படாத பகுதிக்குரிய பின்னம் யாது? 24வது இதுல ஒரு நிலட்டப்படாத இதுக்குரிய பின்னம் யாது? 1 2 3 4
5 6 7 8 9 10 10 பிரிச்சிருக்காங்க. எத்தனைக்கு நிலட்டிருக்காங்க என்று பார்த்தா 1 2 3 4 5க்கு நிலட்டிருக்காங்க. ரைட், 5க்கு நிலட்டப்பட்டிருக்கு. 10 பிரிச்சத்துல 5க்கு நிலட்டப்பட்டிருக்கு. நிலட்டப்படாததை கட்டிக்காங்க. அப்ப 10 பிரிச்சத்துல 5க்கு நிலட்டப்படல. அப்படித்தானே? 10 பிரிச்சத்துல 5க்கு நிலட்டப்படல. அப்ப 10 பிரிச்சத்துல 5 தரல. அப்ப என்ன விட வரும்? 10 பிரிச்சத்துல 5 தரல. அப்ப என்ன விட? மூணாவது. என்ன 10 பிரிச்சத்துல 5 என்று சொன்னா என்ன? அரைவாசி. என்ன சமவலு பின்னம் என்ன என்று போட்டிக்குது? 1/2 போட்டி. அப்ப அதுதான் 10 பிரிச்சத்தில் 5 சமவலு பின்னம் வரும். அது எப்படி மாறி இருக்கும் என்று கேட்டா சமவலு பின்னம் பாருங்க. சரியா? எப்படி மாறி இருக்கும் என்று கேட்டா, இப்ப 1/2 நாங்க மேலையும் 5ஆல பெருக்கி கீழையும் 5ஆல பெருக்கினா 4 5 5 2 5 10. இதுல சமவலு பின்னம் தான் இது 1/2. சரியா? ரைட், அடுத்ததுக்கு போவோம். உருவில் நிலட்டப்படாத பகுதிக்குரிய தசமம். மேலுள்ளதுக்கு தான் நிலட்டப்படாத பகுதிக்குரிய தசமம். அப்ப படாதது 0 10 பிரிச்சத்துல 5. அதுல தசமம் என்னண்டா 3ஆவது. அடுத்தது 26 உருவில் நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய பின்னம். என்ன விட? இருபத்தேழுக்கு விட சரி. சரியாண்டு பாப்பா. இருபத்தி 26 உருவில் நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய பின்னம். அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா, இந்த முக்கோணி ஒன்று இருக்கு. இப்படி ஒரு முக்கோணி ஒன்று இருக்கு. சரியா? இந்த முக்கோணி இந்த அரிக்கிறது. இதை பாருங்க, இந்த அரிக்கிறது. இத நடுவால பிரிச்சிருக்காங்க. நடுவால பிரிச்சிருப்பட்டு இதுக்கு வந்து திறந்துட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதை நாங்க நடுவால பிரிக்கலாம். அப்ப மேலையும் இப்படி பிரிக்கி இதை நடுவால பிரிச்சா இதையும் நடுவால பிரிச்சா இப்ப மொத்தமா எத்தனையா பிரிக்கலாம்? மொத்தமா எத்தனையா பிரிக்கலாம் என்று கேட்டா எத்தனையா பிரிக்கலாம்? மொத்தம் 4ஆ பிரிக்கலாமா 8ஆ பிரிக்கலாமா? 8ஆ பிரிக்கலாம். மொத்தமா வந்து நாங்க 8ஆ பிரிக்கலாம். 8ஆ பிரிச்சத்துல எத்தனைக்கு நிறந்துட்டிருக்காங்க என்று கேட்டா 1 2 3க்கும் நிறந்துட்டிருக்காங்க. அப்ப 8ஆ பிரிச்சத்துல 3க்கும் நிறந்துட்டப்பட்டிருக்கு. இது விளங்கினாக்கள் கையுத்துங்க. 26ஆவது 26 விளங்கினாக்கள். வீடியோ ஆன் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் உயிர்த்துறாங்க. ஒரு ஆளை தவிர டெவினிஷுக்கு இப்ப சாப்பாட்டுல இருக்கிறாரு. என்ன டெவினேஷ் சாப்பாட்டுல இருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் படிக்கிறதுல டைம் இல்லை. மற்றாக்கள் ஓய்த்துறாங்க. சரி, ரைட். அடுத்தது 27 நிலட்டப்படாத பகுதி முழு உருவின் என்ன பின்னம்? இதுல சரியா, நிலட்டப்படாதது முழு உருவத்துல என்ன பின்னம் என்று கேட்டா
எட்டாப்பிரிச்சத்துல 3க்கு நிலட்டப்பட்டா 8ஆப்பிரிச்சத்துல 5க்கு வந்து நிலட்டப்படல. முழு உருவத்தின் என்ன பின்னம்னு சொன்னா 8ஆப்பிரிச்சத்துல 5. அடுத்தது 28 உருவின் நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய பின்னம். உருவில நிலட்டப்பட்ட பகுதிக்குரிய பின்னம் என்னன்னு கேட்டா 1 2 3 4 5 6 7 7 பிரிச்சிருக்காங்க. அதுல 3க்கு நிலட்டிருக்காங்க. அப்ப என்ன விட எத்தனையாவது விட 2வது விட 7 பிரிச்சிருக்காங்க. அதுல 3க்கு நிறந்துட்டிருக்காங்க. உருவின் நிலட்டப்படாத பகுதி முழு உருவின் என்ன பின்னம்? முழு உருவத்தின் என்ன பின்னம் நிலட்டப்படல என்று கேட்ட 7 பிரிச்சத்துல 4க்கு நிறந்துட்டல்ல. இப்ப 3வது 28 29 சரி எடுத்தாக்க கைவித்தலாம். ஒரு ஆள் டவுட் ஒன்று கேட்காரு. என்ன தெரியுமா 8 பிரிக்கிறது வராதான்னு கேட்காரு. வருமா வராதா? வராதுங்கிறார்கள். அங்க 8 பிரிக்கலையே. 8 பிரிக்கலே 8 துண்டா காணலே 7 துண்டு தான் இருக்குது. ஜனா மைக் ஆன் பண்ணு. சார் யூனிட் கிளாஸுக்கு வரவா நைட்ல? காண்றல்ல இப்ப நைட்ல 2-3 நாள் தலைவலி ஆயிடுச்சு சார். சரியா ரைட். அடுத்தது 30வது கேள்வி. உருவில் நிலட்டப்படாத பகுதி தசமம். 30வது கேள்வி உருவில் நிலட்டப்படாததுக்குரிய தசமம் என்ன விட வரும் பாம்? விடைய காட்டுங்க. ரித்திஷா என்ன விட? உருவில் நிலட்டப்படாத பகுதிக்குரிய தசமம் 2வதா? மூன்றாவது ஒரு ஆள் காட்டுது. 2வது காட்டுது. முதலாவது காட்டுது. எல்லாரும் ஹயாட 3வது காட்டுறா. ரைட் பாருங்க. உருவில் என்ன கேள்வி? நிலட்டப்படாத பகுதிக்குரிய தசமம். எத்தனையா பிரிக்கிறீங்க? எத்தனையா பிரிக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்களேன். 2 பிரிக்கிறீங்க. பிரிச்சது எத்தனைடா கீழே ஓடணும். ரைட் 2 பிரிச்சதுல எத்தனைக்கு நிறந்துட்டீங்க? உமர் ஷாஹின் 2 பிரிச்சதுல எத்தனைக்கு நிறந்துட்டீங்க? ஒன்றுக்கு என்ன? ஒன்றுக்கு நிறந்துட்டீங்க. அப்ப எத்தனைக்கு நிறந்துட்டல்ல என்று கேட்டா 2 பிரிச்சத்துல 1க்கு நிறந்துட்டல்ல. அப்ப இதுக்குரிய தசமம் என்ன வரும்? நேற்றும் சொல்லி தந்துதானே ரித்திஷா? என்ன வரும்? ஹயா 3? இதுக்குரிய பின்னம் 3? ஓமா ஆன் பண்ணுங்க. 1/2 எப்படி பின்னத்தில் எழுதுற? தசமத்தில் எழுதுற? சொல்லலுமா? 0.5 ஆ 0.5
ஒன்றுங்கள் ரெண்டுக்கு என்ன தசமத்துல ஸ்டார்ட்ல போன கிளாஸ்லயும் சொல்லி தந்து அதுக்கு முதல் கிளாஸ்லயும் சொல்லி தந்தீங்க. ஒன்றுங்கள் ரெண்டண்டா எப்படி தசமத்துல எழுதுற? இப்படி பின்னம் வந்தா இதுக்கு தசமத்தில் எப்படி வரும்? தசமத்தில் எப்படி வரும்? அரைவாசிக்கு எப்படி தசமத்தில் எழுதுற? சொல்லுங்க. 0.5. 0.5 இதுதான் வரும். 0.5. ஒன்றுங்கில் 4 எப்படி வரும்? 0.25. 3ங்கில் 4 என்றா 0.75. 10 பிரிச்சத்துல 3 என்றா 0.3. 10 பிரிச்சத்துல 7 என்று சொன்னா 0.7. இப்ப ஒரு ஆள் 0.1 சரியா? இப்ப 1/2 இல்ல, இது பிழை, இப்படி வராது. 3வது காட்டுரு. இப்படி யாரு சொல்லி தந்து? 0.1 என்ன வருமண்டா 10 பிரிச்சத்துல 1. இப்படி வந்தா தான் 0.1. சரியா? இப்படி வந்தா தான் 0.1. சரியா? ரைட். இப்ப நீங்க நான் சொல்றதுக்கு தசமத்துக்கு பின்னம் போடணும். யார் போடுவீங்க? சைட்டா நான் சொல்றதுக்கு நீங்க பின்னம் போடணும். 5 கணக்கு 7 10 கணக்கு தரும். சைட்டா ஒன்று. முதலாவது 0.5 பின்னம் போடுங்க. ரெண்டாவது 0.4 பின்னம். மூணாவது 0.3. நாலாவது 0.25. அஞ்சாவது 0.75. 6 0.2. 6க்கும் பின்ன தெளிவுங்கள். பின்ன நீங்க விரும்பினது எதுனாலும் பின்ன தெளிவு காட்டணும். இவ்வளவுத்துக்கும் பின்னமொழி காட்டும். எழுதினாக்கள் வச்சுக்கொள்ளுங்க. எழுதிட்டு கை வைத்துங்க. ஆயிஷா எழுதலையா? ஆயிஷா எழுதலையா? சரி. நூத்தி 22 யாரு? இண்டெக்ஸ் நம்பர். வீடியோ ஆன் பண்ணுங்க.
122 சம்பந்தமில்ல அவட போடுற 0.4 0.7 சரி இப்ப நீங்க அதுக்கு விட சரியாட்டு பாருங்க 0.5 எப்படி வரும் 1/2 அரைவாசி சரியா 1/2 அப்படி இல்லைண்டா இதுவும் போடலாம் 4/2 அல்லது 6/3 அல்லது 8/4 அல்லது 10/5 எல்லாத்துக்கும் அதான் அரைவாசி சரியா 4 அரைவாசி 2 6 அரைவாசி 3 8 அரைவாசி 4 10 அரைவாசி 5 என்ன வந்தாலும் 0.5 தான் அரைவாசி 0.5 சரியா எல்லாம் சமவலு பின்னம் 0.4 என்ன வரும் 0.4 இப்ப இதுக்கு 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 இந்த மூணும் தான் நமக்கு நார்மலா காவாசி அரைவாசி முக்காவாசிங்கிறது மற்றது எல்லாம் கீழே 10 வந்துதான் போடணும் சரியா 0.4 10/4 4 0.3 10/3 3 0.2 சரியா 0.25 காவாசி 4/1 இது 4/3 இது 10/2 யாருக்கு அவ்வளவும் சரி அவ்வளவும் சரி எடுத்தார்கள் கெட்டிக்காரார்கள் பிள்ளை எடுத்தார்கள் நீங்க பிள்ளை எடுத்தது பக்கத்துல வெட்டி போட்டு ஒரு கோடு வெட்டி போட்டு பக்கத்துல எழுதுங்க சரி அடுத்தது போட்டா அடுத்த செக்ஷன் நல்ல லீஷ் சரியா அடுத்த செக்ஷன் வந்து நல்ல லீஷ் பார்த்தடிக்கிற வேலை மட்டும்தான் ரைட் முதலாவது உருக்களுக்குரிய எழுத்துக்களை இனங்கண்டு பொருத்தமான சொற்களை புள்ளிக்கோட்டின் வழியே எழுதுக மிச்சம் லேசி சரியா படத்துக்கு தரது இந்த வானா முதலாவது பெட்டிக்கு இந்த வானம் என்ன வருதுமெண்டா வானா அடுத்தது இந்த முக்கோணத்துல இந்த அரைக்குது அப்ப சானா அடுத்த இது இந்த அரைக்கிறது இந்த அண்ணா இது 3ஆம் புள்ள செய்யும் மேல கோடு வாடுறது தானா இதுக்கு உம்மன்னா அப்ப என்ன வரும் வசந்தம் இப்படின்னு வரும் சரியா செய்வோம்ங்கிறார்கள் இது லேஸ் நாங்க செய்வோம்ங்கிறார்கள் மாத்திரம் கைவித்தும் ரைட் 32 33 நீங்க செய்யுங்க சரியா 34 கருத்துள்ள வாக்கியமாக ஒன்றை ஆக்குவதற்கு பொருத்தமான உருத்தொகுதி எது வரும் எது வரும் பாபம் போட்டு பார்க்கணும் நாங்க கருத்தான வாக்கியமா இருக்கணுமா இந்த இருக்கிறதுக்கு சரியா இந்த இருக்கிறது முதலாவது
லை என்ன லை என்ன அவ்வளோ ஏதாச்சும் வசனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்டார்ட் ஆகிறது லை என்ன அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. சரியா? ரைட். இந்த மாவன்னா வருது, இதுக்கு மா. சரி, மா. அடுத்தது இந்த அரைக்கிறதுக்கு மாவ. இது வானாதானே? வா, மாவ. இப்படி ஒரு வசனம் வருமா? வராது. ரைட். அடுத்ததையும் பார்ப்போம். இதுக்கு சதுரத்துக்குள்ளது வர்றது கா. ரைட், கா. இது கா. அடுத்தது வட்டம் வர்றது லை. கா லை. இந்த வாரா போல இருக்குது. ரைட். இது வா. இது நானா. வன. இந்த அரைக்கிறதுக்கு எங்க இருக்குது? இந்த அரைக்கு. அப்ப இது இந்த அரைக்குது கானா. இது மன்னா. காலை வணக்கம். எது வரும் விட? மூன்றாவது சரி. கருத்துள்ள வாக்கியம். 35க்கு விட 35க்கு 35க்கு மாலை வணக்கம். 36 சரியா பிள்ளையா கூற முடியாதா? சரியா பிள்ளையா கூற முடியாதா? இந்த உருவம் திருமணம் என்பது. படத்துல பாத்தீங்கன்னா ரூனாக்கு என்ன பேருல கிடக்கு? இந்த ரூனாவுக்கு என்ன படம் இருக்கு பாருங்க. ரூனாக்கு என்ன படம் இருக்கு? ரூனாக்கு படம் மட்டும் போட்டிங்கிறாங்க கை வைத்துங்க. ரூனாக்கு படம் மட்டும் போட்டிருக்கு. படம் போடல என்றாக்க ரூனாக்கு பொறு பணமும் போடல. என்ன? அப்ப நாங்க இப்படி கண்டுபிடிக்கிறேன். அப்ப நாங்க இப்படி கண்டுபிடிக்கிறேன். தெரியாது. என்ன? தெரியா? நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எங்களுக்கு தெரியா? அப்ப அது சரியா பிள்ளையா என்று கேட்டா சரியா? பிள்ளை. ரூனாக்கு பிள்ளை. ரூனா தரல. இப்ப தந்த அதுக்குள்ள நாங்க எடுக்கணும். அடுத்தது தரப்பட்டுள்ள உருக்களில் இடப்பெயரை குறிப்பது போட்டுத்தான் பார்க்கணும். என்னென்ன வரும்? விடைய காட்டுங்க ஐயால். இடத்தின் ஒரு பெயரை குறிக்கிறது. முதல்ல எந்த அடையாளம் வருகிறது? அந்த அடையாளத்துக்கு எங்க கிடக்கு? அந்த மா. அப்ப இது மா. இதுவும் மா. இதுவும் மா. அடுத்தது இந்த அடையாளம் சிரிக்கிற மாதிரி. இதுக்கு எங்க? மதி. தி. தி. இதுக்கு லை. மாதிலை. வருமா? அடுத்தது மாட. மாட. இது அடுத்தது என்ன கட்டிக்கிறாங்க? நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு மா நேனா. மானம். இதுல ஒருக்களில் இடப்பெயரை குறிப்பது எது வரும்? இடத்தின் ஒரு பெயர்.
எத்தனையாவது கை காட்டுங்க. மானம் வராது. மாடம் வருமா? மாடம் என்று சில இடத்து சொல்றேன். சரியா? அப்ப ரெண்டாவது வரும். சரியா? மாடம் என்று ரெண்டாவது இடத்த வரும். ரைட். அடுத்தது இந்த உருக்களுக்கு தக்கன படங்களா குறிக்க சொல்லியிருக்குது. சரியா? அதை நீங்க செய்வீங்க. செய்வீங்களா மாட்டீங்களா? லேசி அந்த படம் இன்று என்கிறதுக்கு என்ன படம் வரும்? எங்க இருக்கு? தொட்டு காட்டுங்க. இன்றுங்கிறது இந்த அறிக்கை. அப்ப அந்த படத்துக்கு இருக்கணும். காலையில் காலையில் எங்க கிடக்குது என்று பார்த்தா இந்த அறிக்கை சூரியன் படம். இன்று காலையில் சிறுமி சிறுமி எங்க இருக்கா? இந்த அறிக்கை. அப்ப இந்த படத்தில அங்க கீறி எடுக்கணும். சரியா? அப்ப நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதே மாதிரி கேள்வி வராது. ஆனா எப்படி வரும்னு சொன்னா அந்த உருவத்துக்கு என்ன சொல் அண்டு வரும். அதாவது இந்த மாதிரி வர்றது 41வது வர்றது. இதுக்கு என்ன வாக்கியம் வரும்? என்ன வாக்கியம் வரும்? யாரு கேளும்? 41வது என்ன வாக்கியம் தெரிஞ்சாக்கள்? ரைட். ஓவராலும் சொல்றீங்க. ரைட், பாப்போம். முதலாவது சிரிக்கிற மாதிரி. சிரிக்கிற மாதிரி அப்பா. என்ன? ரைட், அப்பா அப்பா. அடுத்தது மேல் அம்புக்குறி. மேல் அம்புக்குறிக்கு என்ன? வேலைக்கு. அப்பா வேலைக்கு. அடுத்தது அங்காள பக்கம் வர்றது வேலைக்கு சென்றார் செல்கிறார். அப்ப அப்பா வேலைக்கு செல்கிறார். சரி, இப்படின்னு வர்றது. அடுத்தது சரியா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் பிள்ளையா 42 43 கேள்விக்கு தந்திருக்கிற படம் கொஞ்சம் பிள்ளை. சரியா? அப்ப அதனால அது கொஞ்சம் செய்ய வேணாம். ஏன் பிள்ளை என்று சொன்னா பாடசாலை குறிக்கும் ஒரு இங்க சரியா எனது ஆசிரியை அன்பானவர். அப்ப 3க்கு 3 வருது. கீழே 4க்கு 4 வருது. அப்ப இங்க வந்து ஆசிரியை என்றா இது ஆசிரியை ஆசிரியை எனது ஆசிரியை அன்பானவர். திருப்பி ஆசிரியை ஆசிரியை பாடசாலை நோக்கி சென்றார். திருப்பி நான் பாடசாலை பாடசாலைன்னு சொன்னா இங்க சதுரம் வரணும். சரியா? அப்ப இங்க பிள்ளையா வந்து நோக்கி சென்றேன். நோக்கி என்கிறது சரி, இங்க வரும். அப்ப இங்க வந்துட்டு கேட்டது பாடசாலை என்றா இந்த உருவம் வாரது. ஆனா இங்க வேறு மாதிரி இருக்கு. அதனால உருவம் பிழை. தந்திருக்கிற உருவம் வந்து பிழை. சரியா? அதனால 42 43 செய்ய வேணும். அடுத்தது 44வது தெரிஞ்சாக்கள் எடுங்க ஆன்சரை பார். 44வதுக்கு தெரிஞ்சாக்கள் ஆன்சர் எடுங்க பாப். எத்தனையாவதுன்னு படியை காட்டும். நாற்பத்தி நாலுக்கு எத்தனை படியை காட்டும். டெவினேஷ் ஷேலியா எங்க பார்த்துட்டீங்க? விடையை காட்டுங்க குயிக்கா. எல்லாரும் காட்டுறாங்க. சரியா பாப்பா?
பாருங்க இந்த அடையாளத்துக்கு. அப்ப நாங்க பாருங்க இலங்கையின் படைப்பாக மலர்கள் உள்ளன. அப்ப இலங்கையின் படைப்பாக மலர்கள் உள்ளன. சரியா? மலர்கள் இந்த வருது. அடுத்தது மலர்களில். அப்ப இந்த வருது மலர்களில். அடுத்தது சூழலுக்கு அழகு சேர்ப்பன மலர்கள் ஆகும். இப்ப சூழலுக்கு அழகு சேர்ப்பது மலர்கள் ஆகும். அப்ப இந்த ஓடருக்கு வரக்குள்ள மலர்கள் என்றது வருது முதலாவதுக்கு. அடுத்து தேனீக்கள் என்பதுக்கு மொழிபெயர்ப்பு தேனி எது வரும்? தேனி. இங்கேயும் தேனி இருக்குது. சரியா? இங்கேயும் தேனி இருக்குது. அப்ப சதுரத்துல ஒரு குத்து வச்சது தீனி. அப்ப எத்தனையாவது? 3ஆவது. அடுத்தது முக்கியமானது. சரியா? செய்து என்று செஞ்சு வந்திருக்கோம்ங்கிறார்கள் கை வைத்துங்க. நாங்க செஞ்சிருக்கோம். அடுத்தது படிக்கிறதுக்கு நாங்க செய்திருக்கோம். பாப்போம் பாப்பேன். சரியா? சரி. இப்ப பார்த்தா பாடலை வாசித்து வினாக்களுக்கு விடை தருக. கேட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய கேள்விகள் வாரும். ஒரு பாட்டுன்னு தந்து போட்டு அந்த பாட்டுல வார விஷயங்களை கேட்பாங்க கேள்விக்கு. அப்ப நாங்க பாட்டுல வந்துட்டு ஒன்றுமே மறை வேண்டியாது. லேசி. நீங்க பந்தியில விட எடுப்பீங்கானே, பந்தியை தந்து கேள்வி கேட்ட விட எடுப்பீங்கானே, அதே மாதிரி தான் இது. ஒரு கவிதை மாதிரி ஒரு பாட்டு வரி ஒன்று தந்து போட்டு 2-4 வரியை தந்து போட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க சரியா ஆன்சர் அடிக்கணும். அப்ப எப்படி ஆன்சர் அடிக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒழுங்கா வாசிக்கணும். சரியா? வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா யார் வாசிக்க போறீங்க? ஜனாவை தான் வாசிக்கணும். கிளாஸ் ஓன் பண்ணதுலேருந்து சாப்பிட்டுட்டு ஆயிக்க. சரி, வாசிங்க. பட்டாம்பூச்சியை சிறகடிப்போம், பாரினில் உயர்வாய் வாழ்ந்திடுவோம். எட்டு திடுக்கும் புகழ் பரப்பி என்றும் கற்று உயர்த்திடுவோம். ஓகே. பாடலில் குறிப்பிடப்படுபவர் யார்? யார் குறிப்பிடப்படுபவர்? பட்டாம்பூச்சியாய் சிறகடிப்போம், பாரினில் என்ற உலகத்தில உயர்வாய் வாழ்ந்திடுவோம். எட்டு திக்கும் என்ற 8 திசைக்கும் புகழ் பரப்பி என்றும் கற்று உயர்ந்திடுவோம், படிச்சு உயர்ந்திடுவோம் என்று சொல்றாங்க. பாடலில் குறிப்பிடப்படுபவர்கள் யார்? பிள்ளைகள், பட்டாம்பூச்சி, அறிஞர்கள். யாரை குறிக்காங்க? படிக்கிற யாரு? கற்று என்றா படிக்கிற யாரு? பட்டாம்பூச்சி படிக்கிறியா? அறிஞர் படிக்கிறியா? பிள்ளைகள் படிக்கிறியா? சரியா? பிள்ளைகள். அப்ப முதலாவதுக்கு 46வதுக்கு முதலாவது. பாடலில் குறிப்பிடப்படுபவர்கள் யாரண்டா பட்டாம்பூச்சியா சிறகடிப்போம், பாரினில் உயர்வாய் வாழ்ந்திடுவோம், 8 திக்கும் புகழ் பரப்பி என்று கற்று உயர்ந்திடுவோம். படிச்சு உயர்ற யாரண்டா பிள்ளைகள். அடுத்தது பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள உவமை எது? எது உவமை? உவமை என்றா அத போல என்று வாரதான் உவமை. போல. அப்ப இங்க என்ன வந்திருக்குது? பட்டாம்பூச்சியாய் சிறகடிப்போம் என்றா பட்டாம்பூச்சி என்ன? வண்ணாத்தி பூச்சி. வண்ணாத்தி பூச்சியை போல சிறகடிப்போம். சரியா? அது சுதந்திரமா பறக்குது. அதுபோல நாங்களும் சிறகடிப்போம் என்றா சுதந்திரமா எங்களும் போவோம் வருவோம். அப்ப போல என்ற உவமை என்ன? பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள உவமை பட்டாம்பூச்சி. 8 திக்குங்கிறது 8 திசைக்கும் போல என்று வருமா? வருமா? 8 திசை, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு
வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இப்படின்னு சொல்லி 8 திசை இருக்குது. 8 திக்கும் போல என்று வருமா? அப்படி ஏதாச்சும் சொல்றேன் நாங்க இல்லையே. பட்டாம்பூச்சி போலேண்டா வண்ணாத்தி பூச்சை போல. அப்ப போலங்கிறது வர்றது ஓமைக்கு வருது. ஆகவே 47வதுக்கு 2வது. அடுத்தது 48. 48 மேவின், சஞ்சய் வாசிங்க. பாரினில் இயற்கையின் படைப்பாவோம், பசுமை உலகின் வரமாவோம், காரிருள் மலையை வழங்கிடுவோம், தூய காற்றை தந்து காத்து நிற்போம். பாரினில் இயற்கையின் படைப்பாவோம், பசுமை உலகின் வரமாவோம், காரிருள் மலையை வழங்கிடுவோம், தூய காற்றை தந்து தந்து காத்து நிற்போம். இது யார சொல்றாங்க? உடனடியே காட்டுங்க. இது யார சொல்றாங்க? மரங்கள். மரங்கள், மலை, காற்று என்னத்தை சொல்றாங்க என்று கேட்டா எல்லாரும் விடையே காட்டு. என்னத்தை சொல்றாங்க? கடைசியா ஒன்று சொல்றாங்க பாருங்க, தூய காற்றை தந்திடுவோம் சொல்றாளா? அது காத்து தரது யாரு? தூய காற்று தரது யாரு? மரங்கள். மரங்கள். சரியா? எப்படி மரங்கள் காத்து தருகுதுன்னு சொன்னா, தூய காத்து தருதுன்னு சொன்னா, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க மூச்சு காத்த உள்ளுக்கு எடுத்து போட்டு வெட்டி அளவுறீங்க, அது நல்ல காத்தா கூடாத காத்தா? நீங்க விடுற காத்து கூடாத காத்து. மூச்சு எடுத்து நீங்க விடுறீங்களே, விடுறீங்களே, அது கூடாத காத்து. சரியா? அந்த காத்த காற்று மரங்கள் சுவாசிக்கும். அதுகள் கூடாத காற்று சுவாசிச்சு நல்ல காற்றை வெளியிடும். ஆக்சிஜன். நல்ல காத்து வந்து ஆக்சிஜன். நீங்க சரியா காத்த உள்ளுக்கு எடுக்கிற காத்து ஆக்சிஜனை உள்ளுக்கு எடுப்பீங்க, வெளியில விடுறது கார்பன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சரியா? கூடாத காத்தை நீங்க வெளியிடுவீங்க. அந்த கூடாத காத்த அதுகள் மரங்கள் சுவாசிச்சு நல்ல காத்த அது வெளியிடு. அப்ப நல்ல காத்த நாம சுவாசிப்போம். சரியா? இப்ப நல்ல காத்து தாரது எது என்று சொன்னா மரங்கள். அப்ப இந்த கேள்விக்கு என்ன கேட்டீங்குது? பாடலில் குறிப்பிடப்படுவது யாது? என்னத்தை என்றா மரங்களை. பாடலில் குறிப்பிடப்படுபவை எவற்றின் படைப்பு? இந்த மரங்கள் என்னத்தின் படைப்பு? என்ன விட வரும்? இயற்கையின் படைப்பு. என்னத்தின் படைப்பு? இயற்கையின் படைப்பாகும். பாரினில் இயற்கையின் படைப்பாகும். என்னத்தின் படைப்புண்டா இயற்கையின் படைப்பு. ரைட். அடுத்தது மேவின் வாசிங்க. ரைட் மேவின், மைக் ஆன் பண்ணல. மலர்களில் அமர்ந்து தேன் குடிப்போம், மகரந்த சேர்க்கைக்கு உதவிடுவோம், கலகமின்றி ஒற்றுமையாய் கடுமையாக வேலை செய்வோம். கலகமின்றி ஒற்றுமையாய் கடுகதியாக வேலை செய்வோம். சரி, 50வதுக்கு விட 50க்கு விட கையால காட்டலாம். விட 50க்கு விட மலர்களில் அமர்ந்து தேன் குடிப்போம். யார் தேன் குடிக்கிறார்கள்? ஒன்று வண்ணாத்தி அரிக்கணும், இல்லாட்டி தேன் பூச்சி அரிக்கணும், இது குளவியால் அரிக்கணும். சரியா? ரைட். மகரந்த சேர்க்கைக்கு உதவிடுவோம். இந்த ஓதான் வண்டுகளாக்கள்.
கலகமின்றி ஒற்றுமையாய் கடுகதியாய் வேலை செய்வோம். கடுகதியாய் கடும் சுறுசுறுப்பா வேலை செய்வோம். ஒற்றுமையா என்கிறது குளவிக்கு வராது. சரியா? குளவிக்கு ஒற்றுமையா வேலை செய்யறது வராது. அடுத்தது வண்ணாத்தி பூச்சிக்கும் வராது. தேனி இதுக்குத்தான் வரும். சரியா? அப்ப முதலாவது கேள்வி 50வது கேள்வி, மிக வேகமாக எனும் கருத்தை தருவது என்ன வரும்? கையில காட்டுங்க. வேகமாக கடுகதியாக என்கிறதுக்கு. அப்ப மூணாவது பாடலில் தன்னை பற்றி கூறும் பிராணி எறும்பா தேனியா வண்ணாத்தி பூச்சி. ஒற்றுமையா இருக்கிற எறும்பும் வரும். சரியா? எறும்பு கேட்டுக்கொள்ளுங்க, மலர்கள்ல தேன் குடிக்க போறல்ல. சரியா? தேன் குடிக்கிறதான், ஆனா எங்களும் பறந்து போயிட்டு குடிக்கிறல்ல. சரியா? விளங்குதா? அது சின்ன சின்ன 1 2 தான் சரி. ஆனா தேனீதான் வண்டுகள்ல தேன் குடிக்க போறேன். அப்ப சரியான விட தேனி. வண்ணாத்தி பூச்சியும் போடுறதானே என்ற வண்ணாத்தி பூச்சி ஒற்றுமை இல்லை. அது ஒன்றுன்றதான் பிறகு. ஒரு மொத்தமா எங்கேயாச்சும் வண்ணாத்தி பூச்சி கும்பத்தை கண்டிக்கிறீங்களா? இல்ல. தேனி கும்பத்தை கண்டிப்பீங்க. என்ன? தேன் கூட்டக்குள்ள அடிக்கணும். ரைட். அடுத்தது 50 அபிஷாயினி வாசிக்கிறீங்களா? ஓகே. குளத்தில் நீந்துவர் குளத்தில் குட்டை காலை முடிஞ்சா? ரைட். சரி. வட்டக்குளத்தில் நீந்திடுவீன், வாயால் மேளம் அடித்திடுவீன், குட்டைக்காலை நிலத்தூன்றி கொம்மாளம் போட்டு ஆடிடுவீன். சரி, யார சொல்றாங்க? பாடலில் குறிப்பிடப்படும் பிராணி தவளை என்பது என்ன விட வரும்? கை காட்டுங்க. 52வதுக்கு என்ன விட வரும்? தவளை சரியா வருமா? சரியா பிள்ளையா? கூறையிலாத அத்தாய் என்ன? சரியா பிள்ளையா? கூற முடியாத? என்ன வரும்? வாயால் மேளம் அடித்திருவீன், தவளைக்கு பொருந்தும். சரியா? அவரு சத்தம் போடுறது, தவளை சத்தம் போடுற. இப்ப சொல்லுவாங்க தவளை தண்ட வாயால கெர்றேன்னு. தெரியுமா இதுல விஷயம்? தண்ட வாயில தான் கெட்டு போறேன். யாருக்கு தெரியும்? சரி, ஏன் 2 யாரு சொல்ல போறீங்க? யாரு சொல்ல போறீங்க? ஏன் தவளை தண்ட வாயில கெர்ற? ஐயா சொல்லுங்க. ஏண்டால் பாம்பு வர நேரத்துக்கெல்லாம் சத்தம் போட்டு இருக்கும், அதனால பாம்பு கண்டுபிடிச்சு சாப்பிடுதோம். வெரி குட். என்ன விஷயம் என்று சொன்னா, தவளை தண்ட வாயில கெர்றதுக்கு, சரியா, தவளை பாக் பாக்கன்னு சத்தம் போடுறேன்னு கேட்டுக்கிறீங்களா? ரைட். பாம்புக்கு இரவேணும். பாம்பு வந்து தவளை சத்தம் போட்டாருண்டா பாம்புக்கு விளங்கிடும் தவளை இந்த தான் கிடக்கட்டும். சத்தத்தை கேட்டு பாம்பு தவளை பக்கத்துல வந்துடும். இவர் சத்தம் போடாம இருந்தாருண்டா பாம்புக்கு தெரியா? பாம்புக்கு தவளை இங்கே தானட்டு தெரியா?
ஆனா இவர் சத்தம் போட்டு பாம்பை கூப்பிட்டுருவாரு. பாம்பு வந்து ஆள் அடிச்சுட்டு போயிரு. பேசாம இருந்தாருண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் சத்தம் போடுறதான் அவர் சாவுக்கு காரணம். சரியா? அப்ப தவளை தண்டவாயில கர்றேங்கிற அதான். சரி, இப்ப அந்த கேள்வி என்ன கேட்டிருக்குது? வட்டக்குளத்தில் நீந்திடுவேன். அவர் நீந்திடுவாரு. வாயால் மேளம் அடித்திடுவேன். அவர் சத்தம் போடுறது. குட்டைக்காலை நிலத்து ஒன்று ஏது. சரியா? கும்மாளம் போட்டு அடிடுவேன். அதாவது பாஞ்சி போறதையெல்லாம் சொல்லுது. ரைட். அப்ப பிராணி பாடலில் குறிப்பிடப்படும் பிராணி தவளைங்கிறது சரி. சரியா? ரைட். பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள வாத்திய கருவி என்ன விட? மேளம். வாயால் மேளம் அடித்தடுவீன். வாத்திய கருவி மேளம். சரியா? ரைட். அடுத்தது 50 வெள்ளி ஓடம் போல் வெண்ணிலவு வெளிச்சம் பொழிந்து செல்கிறது. அள்ளி அணைக்க ஆசைதான், அதில் அருகில் இல்லையே சோகம்தான். வெள்ளி ஓடம் போல் வெண்ணிலவு. சரியா? சரி, கை வைத்திருக்காரு. வாசிக்க போறீங்களா? வாசிங்க. வெள்ளியோடம் போல் வெண்ணிலவு வெளிச்சம் பொழிந்து செல்கிறது. அள்ளி அணைக்க ஆசைதான், அது அதில் இல்லையே சோகம்தான். ஓகே. 54 சொல்லுங்க. என்னோட எல்லாரும் கையை காட்டலாம். 54க்கு என்ன விட வரும்? எது எமக்கு சோகத்தை தருகிறது? வெள்ளினா ஓடம் போல செல்வது. வருமா? வெண்ணிலா வெளிச்சம் பொழிவது. அது எல்லாருக்கும் சந்தோஷம். வெண்ணிலா வார வெளிச்சம் எல்லாருக்கும் சந்தோஷம். வெண்ணிலா அருகில் இல்லாமை அதான் சோகம். அது அருகில் இல்லையே சோகம்தான். எது சோகம்? பக்கத்தில் இல்லையே என்கிறது தான் சோகம். ஆகவே 54க்கு 3. வெண்ணிலாவுக்கு உவமையாக கூறப்படுவது எது? உவமை. வெண்ணிலாவுக்கு எது உவமையாக கூறப்படுகிறது? எத்தனையாவது விட? எத்தனையாவது? வெண்ணிலாவுக்கு உவமை, அதாவது இத போல என்று சொல்றது. ஓடம், வெள்ளி ஓடம். முதலாவது வெண்ணிலாவுக்கு பாருங்க, வெள்ளி ஓடம் போல் சொல்றாங்க. பாத்தீங்களா? வள்ளி ஓடம் போல வெண்ணிலவு. அப்ப வெண்ணிலாவுக்கு எதை சொல்றாங்க உவமையா என்றா? வெள்ளி ஓடம். பாடலில் எமது ஆசை என குறிப்பிடப்படுவது என்ன? வெண்ணிலவுக்கு செல்வது, வெண்ணிலாவை அள்ளி அணைப்பது, வெண்ணிலாவை அருகில் கொண்டு வருவது. என்ன வரும்? 56க்கு எல்லாரும் கையை காட்டினீங்கன்னா சரி. என்ன வரும்? 1 2 3? திருப்பி வாசிங்க. விளங்காட்டி வாசிக்கணும் திருப்பி. வெள்ளி ஓடம் போல் வெண்ணிலவு வெளிச்சம் பொழிந்து செல்கிறது. அள்ளி அணைக்க ஆசைதான். எது ஆசை? என்ன ஆசை? அள்ளி அணைக்க ஆசை. அப்ப கேட்டது என்ன? எது ஆசை என்ன? அள்ளி அணைக்க. வெண்ணிலாவை அள்ளி அணைப்பதற்கு 2வது விடை. சரி, இன்றைய கிளாஸ் வந்து இவ்வளவு வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். சரியா? மிச்ச கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல மிச்ச பேலன்ஸை செய்துட்டு வரணும். அடுத்தது வந்து பாஸ் பேப்பர், அடுத்த பேப்பர் தருவேன்.